சேலத்தில் உங்கள் வீட்டில் ஆம்பளைங்க எவனுமே இல்லையா என பாமக எம்எல்ஏ பெண்களை பார்த்து ஆவேசமாக பேசிய வீடியோ பெரும் சர்ச்சையாகி உள்ளது. கோயில் விவகாரத்தில் பேச்சுவார்த்தைக்கு சென்ற இடத்தில் எல்லை மீறி பேசியதாக பாமக எம்எல்ஏ மீதான பகீர் குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? கோயில் விவகாரத்தில் பேச்சுவார்த்தைக்கு சென்ற இடத்தில் பெண்களிடம் ஆவேசமாக நடந்து கொண்டதாக கூறப்படும் பகீர் வீடியோதான் இது. உங்கள் வீட்டில் ஆம்பளைங்களே எவருமே இல்லையா என எல்லை மீறி பேசியதாக பெண்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுத சம்பவத்தில் நடந்தது என்ன? சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே முத்துநாயக்கன்பட்டியில் உள்ள அங்காளம்மன் பெரியாண்டிச்சி கோவில் கடந்த வாரம் பூட்டி சீல் வைக்கப்பட்டது. கோவில் தங்களுக்குத்தான் சொந்தம் என இரு தரப்பினரிடையே எழுந்த மோதலில் அதிகாரிகள் அந்த நடவடிக்கையை எடுத்துள்ளனர். கோவிலை திறக்க உத்தரவிடுமாறு இருதரப்பு அழைப்பின் பேரில் சேலம் மேற்கு தொகுதி பாமக எம்எல்ஏ அருள் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது ஒரு தரப்பினர் ஆண்களாகவும் மற்றொரு தரப்பில் பெண்கள் மட்டுமே பேசினர். கோவில் அரசு நிலத்தில் இருப்பதால் அனைவருக்குமான கோவிலாக மாற்றும் நடவடிக்கையை அரசு மேற்கொள்ளும் சூழல் உள்ளது என பேச்சுவார்த்தையில் தெரிவிக்கப்பட்டது. அதனால் இருதரப்பும் ஒற்றுமையாக கோவிலை திறந்து விழா நடத்துங்கள் என கூறியதை ஒரு தரப்பு ஏற்றாலும் ஒரு தரப்பு ஏற்க மறுத்துள்ளது. தொடர்ந்து பெண்கள் எதையும் கேட்காமல் பேசியதால் ஆவேசமடைந்த எம்எல்ஏ அருள் பெண்களை பார்த்து உங்கள் வீட்டில் ஆம்பளைகள் எவனுமே இல்லையா எனவும் அதிகார தோரணையில் அநாகரிகமான வார்த்தைகளையும் பேசியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் இதை கேட்ட அந்த பெண்கள் எம்எல்ஏவிடம் கையெடுத்து கும்பிட்டு இப்படி பேச வேண்டாம் என கதறி அழுததாக கூறப்படுகிறது. இதனால் பெண்கள் மத்தியில் ஒருவித சலசலப்பு ஏற்பட்டதை சமாளித்து பேசிய எம்எல்ஏ தற்போது கோவிலை திறக்க இருதரப்பும் முக்கியஸ்தர்கள் பேசினால் மட்டுமே தீர்வு காண முடியும் என்றும், இல்லாவிட்டால் கோவில் பொது கோவிலாகிவிடும், நீங்களே முடிவு செய்து சொல்லுங்கள் என்றும் கூறினார். பெண்கள் எதுவும் கூறாமல் கோவில் பகுதிக்கு சென்றனர். அதனால் பேச்சுவார்த்தை முடிவின்றி முடிந்தது. இதனிடையே உங்கள் வீட்டில் ஆம்பளைங்க இல்லையா என எம்எல்ஏ பேசிய வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.